டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். தூக்கம். போன வாரம் கூட என்ன ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு அம்மா பார்த்தாங்க. மேடம் ஜெயலலிதா காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ரிட்டையர்டு லைஃப், ரிலாக்ஸ்ட் லைஃப் எல்லாம் இருக்கு. அவங்க தான் அந்த அதிகாரிங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா அவங்கள நான் பார்த்ததில்ல. வயதான தோற்றத்தில் வந்தாங்க. அவங்களோட கேள்விகள் நான் எல்லாத்தையும் பார்த்து முடிச்ச பிறகு கடைசியாக எனக்கு சொன்னாங்க, எல்லாம் இருக்குது சார், தூக்கமே இல்லை சார். முதல்ல ஒரு மாத்திரை தூக்க மாத்திரை கொடுத்தாங்க, 4 மணி நேரம் தூங்கினேன். அப்புறம் அது 1 மணி நேரம் ஆச்சு. அடுத்து 2 மாத்திரை கொடுக்குறாங்க, தூங்குறேன் 4 மணி நேரம் தான். இப்போ அந்த 2 மாத்திரை போட்ட பிறகு கூட எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கிறது நான் உணர்றேன். என்னால் தூங்க முடியல. வயதாச்சு, பிள்ளைங்கள்லாம் யூஎஸில் இருக்காங்க, இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், தனியாக இருக்கேன். ஆனால் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால என்னால் ஆரோக்கியமாகவே இருக்க முடியல. கோவில்கள்லாம் போகணுன்னு எனக்கு ஆசை. இந்த வயசுலேயும் அந்த திடகாத்திரமாக தான் இருக்கேன். பட் நான் என்ன பண்ணால் என்னோட ஆரோக்கியத்தை நான் மீட்டெடுக்க முடியும்? தூக்கத்தை மீட்டெடுக்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்க தம்பி அப்படின்னாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கப்பல் பல்லாவரத்துலேருந்து என்னை வந்து பார்த்தாங்க. 2 பேருக்குமே தூக்கமின்மை நோய். ஒரு கடுமையான மன அழுத்தத்தில், சார் மாதம் 1 ஆனா 3 லட்ச ரூபா இஎம்ஐ கட்டணும். நான் ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு வேலை பார்க்குறேன். என்னோட மனைவி வந்து ஒரு லண்டனில் இருக்க ஒரு யூகே கம்பெனிக்கு வேலை பார்க்குறாங்க. எங்களோட ஷிஃப்ட் டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க தூங்குற நேரத்தில் என்னால் தூங்க முடியல, நான் தூங்குற நேரத்தில் அவங்களால தூங்க முடியல. கோவிட் டைமில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஆரம்பித்தோம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருக்கும்போது வீட்டில் அப்படியே வேலை பார்த்து ஒரு சுச்சுவேஷன் ஆகி இப்போ எங்கள் 2 பேராலையும் தூங்க முடியல. டாக்டர்கிட்ட நாங்கள் போய் கேட்குறோம், அவங்க வந்து தூக்க மாத்திரைகளை கொடுக்குறாங்க. ஆனால் அதனால் என்னோட ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கில் என்னோட பர்ஃபார்மன்ஸ் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சி போகுது. நான் என்ன சார் பண்ணட்டும், எனக்கு ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தோடு வந்தாங்க. இதில் ஒரு துயரமான விஷயம், அந்த பையனும் சரி பொண்ணும் சரி ஒரு முறை தற்கொலைக்கே முயற்சி பண்ணியிருக்காங்க தூக்கமின்மையினால. டாக்டர்ஸ் நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க, வேலையை விடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேலையை விட முடியுமா? யோசிச்சு பாருங்க. 3 லட்ச ரூபா இஎம்ஐ கட்டணும், குடும்பத்தை மேனேஜ் பண்ணும். 2 அழகான குழந்தைகளோடு வந்தாங்க. தூக்கமின்மை எவ்வளவு பெரிய மாற்றத்தை உடல்ல ஏற்படுத்துது பாருங்களேன். உயர்ந்த பதவியிலிருந்து ஒரு அரசை நிர்வாகம் செய்த அதிகாரி தூக்கமின்மையினால கடைசி காலத்துல வாழ்க்கையே நரகமாகி விட்டதுன்னு போராடுறது பார்க்குறோம். இன்னொரு சைட்ல தூக்கமின்மையினால ஒரு கப்பல், 35 வயது இருக்கக்கூடிய கப்பல், மருந்துகள் சாப்பிட்டும் ஊசி மருந்துகள் போட்டும் கூட தூக்கம் வரல, தூக்கம் இல்லாதனாலேயே தற்கொலை பண்ணிக்கலான்ற அளவுக்கு ஒரு கப்பல் முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறத பார்க்கணும். தூக்கம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மருந்து. ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத 3 விஷயங்கள் ஆரோக்கியத்திற்கு. 1 உணவு, 2வது தண்ணீர், 3வது தூக்கம். சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா அதுக்கு பழமொழி சோறு கிடையாதுங்க. அந்த காலத்துல வந்து சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்றதை பார்த்தாலே சொர்க்கம் அப்படிங்கிறது தான் பழமொழி. ஆனா இந்த இடத்துல சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவது எதுக்குன்னா, சாப்பாடு, தண்ணி, தூக்கம், இது 3 இருந்தா வாழ்க்கையில அதுக்கு மேல மனிதனுக்கு என்ன தேவை? பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லைன்னா கூட கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஆனந்தம், சாப்பாடு நல்லா இருக்கு, தண்ணி நல்லா இருக்கு, தூக்கம் நல்லா இருக்கு. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை. தூக்கத்தை வரவழைக்க நம்ம என்ன செய்யணும்? தூக்கத்தை வரவழைக்க 3 அழகான முத்தான மூலிகை தீநீரை பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். டீ, ஹெர்பல் டீ. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நல்லா தூங்க முடியல, தொடர்ந்து தூங்க முடியல, ராத்திரி 1 மணிக்கு 1க்கு போக எழுந்தா என்னால தூங்க முடியல, தூக்கத்துக்கு நான் என்னையோ மாத்திரை போட்டும் தூங்க முடியல, தூக்க மாத்திரை போட்டு 1 மணி நேரம் தூங்குறேன், ஆனா அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரல, திருப்பி காலையில 5 மணிக்கு தூக்கம் வருது, நான் 8 மணி வரலும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி தூக்கத்திற்காக நிறைய சிரமங்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே, தூக்க மாத்திரையோடு உதவியோடு தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடிய 3 சுலபமான மருந்துகளை பற்றி தான் இன்னைக்கு சொல்ல போறேன்.
முதலாவது என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டுங்க, ஜாதிக்காய் கசகசா டீ. நல்ல ஒரு 300 மில்லி தண்ணீர் எடுங்க, அதில் ஒரு 1/4 கரண்டி 3 கிராம் அளவுக்கு ஜாதிக்காய், அதே போல் விழுதாக அரைத்த கசகசா வந்து ஒரு 3 கிராம். இந்த தண்ணியை நல்லா ஒரு தட்டு போட்டு ஸ்லிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணுங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த டீல ஒரு ஸ்பூன் ஹனி போட்டு சாப்பிடுங்க. சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு சாப்பிடுங்க, பிஃபோர் டின்னர் சாப்பிடுங்க. எப்படி தூங்குறேன்னே தெரியாத அளவுக்கு தூக்கம் வந்துடுறத பார்க்க முடியும். எக்ஸலண்ட் ரெமெடி. என்னுடைய அனுபவத்தில் இந்த ஜாதிக்காயும் கசகசாவையும் சாப்பிட்டு இதை சாப்பிட்டு கூட எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னவங்க ஒருத்தர் கூட கிடையாது. நல்லா தூங்குறேன் சார், ஆழ்ந்து தூங்குறேன் சார், நல்லா இருக்கேன் சார், பரவாயில்ல சார், ஸ்லீப் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஜாதிக்காய் நம்ம வீட்டில் இருக்கு, கசகசா நம்ம வீட்டில் இருக்கு, டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் நமக்கு தேவை. அது சுலபமாக செஞ்சு சாப்பிட முடியுமான்னு பாருங்க. நம்பர் 1 என்னோட ஃபேவரட், வெரி எஃபெக்டிவ், வெரி சிம்பிள், வெரி காஸ்ட் எஃபெக்டிவ், பட் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சிறந்த மருந்து. நம்பர் 1. 2வது மருந்துங்க, கொஞ்சம் கசப்பானது தான், ஆனால் எப்படி முதல் மருந்து சொன்னனோ அதை போலவே ரொம்ப வீரியமானது. என்னது? முருங்கைக்கீரை வேப்பலை டீ. ஒரு 2 கிராம் முருங்கைக்கீரை எடுங்க, ஒரு 2 கிராம் வேப்பலை எடுங்க, ஒரு 300 மில்லி தண்ணீரில் போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க, 100 மில்லியாக குறைங்க, வடிகட்டுங்க, ஒரு ஸ்பூன் தேன் கலந்து இந்த முருங்கைக்கீரை வேப்பலை டீயை சாப்பிடுங்க. இந்த முருங்கைக்கீரை வேப்பலை டீ யாருக்கு தெரியுமா ரொம்ப நல்லது? கடுமையான பதட்டம், நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மனநோயோடு போராடுறவங்க, மனநோயாளிகள், வலிப்பு நோயாளிகள், ஆஃபீஸில் ப்ரெஷர் தாங்க முடியல, கடன் தொல்லை தாங்க முடியல, வீட்டில் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை சார், ஒரே சண்டை சார், பிஸ்னஸில் பணமெல்லாம் போச்சு சார், கோவிட்ல எல்லாமே போச்சு சார், உடம்பு நல்லா இருந்தாலும் இழந்ததை பற்றியும் இழக்க போவதை பற்றியும் மரியாதையற்ற ஒரு நிலையில இருந்து சிரமப்பட்டு தூக்கம் இல்லாமல் மனம் புழுங்கி புழுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வேப்பலை முருங்கைக்கீரை டீயை விட பெஸ்ட் ரெமெடி ஒண்ணுமே கிடையாது. இதை வந்து நிறைய மனநோயாளிகளுக்கு நான் கொடுத்துருக்கேன். உங்க வீட்டில் கேட்பாங்க, சார் ஆல்ரெடி நிறைய மனநோய்க்கான மருந்தை சாப்பிட்றோம் சார், இன்னொரு மருந்து வேண்டாம் சார், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார்னு வருவாங்க. அவங்களுக்கு நான் சொல்ற செகண்ட் வெரி வெரி எஃபெக்டிவ் ரெமெடி எதுன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன் வந்து முருங்கைக்கீரை, 1/2 ஸ்பூன் வேப்பிலை. ரொம்ப சிம்பிள், நம்ம வீட்டு தோட்டத்திலே இருக்குங்க. அழகாக 300 மில்லியில் போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க, வடிகட்டுங்க, இதை சாப்பிடுங்க. மன அழுத்தம் குறைந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு நீங்கள் போகலாம். முதல்ல சொன்னது என் உடம்பெல்லாம் நல்லா இருக்கு, ஸ்டில் எனக்கு தூக்கம் வரல. 2வது சொல்றது மனநோயோடு போராடுறோம், மன அழுத்தத்தோடு போராடுறோம், இழந்து போன உறவுகள் நினைத்து நினைத்து தூங்காமல் மனம் புழுங்கி கொண்டிருக்கிறோம், இழந்த பொருட்களை பற்றியும் மரியாதையை பற்றியும் வேலையை பற்றியும் பதவியை பற்றியும் கவலைப்பட்டு உடலை வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த வேப்பையில முருங்கைக்கீரை, இதை விட சிம்பிள் ரெமெடி என்ன இருக்க முடியும்? 3வது த மோஸ்ட் எஃபெக்டிவ், குழந்தைகளுக்கான தூக்கத்துக்குங்க. இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாம் அந்த மொபைல் குழந்தைங்கிட்ட கொடுத்த பிறகு எந்த குழந்தையும் இன்னைக்கு 11 மணிக்கு குறைவா தூங்குறதே கிடையாது. இன்னைக்கு நகர வாழ்க்கை கிராம வாழ்க்கைன்னு வித்தியாசம் இல்லாம எல்லோருடைய வாழ்க்கையும் பாழா போறதுக்கு காரணமே நம்ம யாரும் ராத்திரியில ஒழுங்கா தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு ஒரு பையனை கூட்டிட்டு வராங்க, ஸ்கூல்ல தூங்குறான்றது கம்ப்ளைண்ட். மெட்ராஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ், வருஷத்துக்கு ஃபீஸே 5 லட்சம் ரூபா வாங்குறாங்க. அவ்வளோ பெஸ்ட் ஸ்கூல்ல அந்த பையனை சேர்க்குறாங்க. ஆனால் பையன் கிளாஸ்ல தூங்குறான். உடனே அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்றாங்க, ஒன்று இந்த பையனுக்கு டிசி வாங்கிக்கோ, இல்லைனா அவனை டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போ. டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனால் அவர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு நல்லா இருக்கான் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, சார் தூங்கிட்டே இருக்கான் சார். பையனோட அப்பா ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அம்மா வந்து ஒரு பெரிய அனஸ்தட்டிஸ்ட், மயக்க மருந்து சிறப்பு மருத்துவர். அப்போ பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது யாரு? தாத்தா பாட்டி. 2 பேருமே கிராமத்துடைய பின்புலத்துல இருந்து வந்தவங்க. அந்த பையனுக்கு வந்து என்ன பொழுதுபோக்குன்னு அவங்க அப்பா அம்மா வெளியில அனுப்பி உட்கார வச்சு என்னடா பிரச்சனைன்னு பேசினா, டெய்லி அவன் 12 மணிக்கு தான் தூங்குறான். என்னடா பண்ணுவேன்னு கேட்டா,
8 மணிக்கு அவன் டியூஷன் முடிச்சு வந்ததுலேருந்து ராத்திரி 12 மணி வரலாம் அவனோட வேலை வெறும் மொபைல் பார்க்கறது. தாத்தா பாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்பா பிஸி, அம்மா பிஸி. பாட்டி கூட மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சாப்பாடு ஊட்டி ஊட்டி தான் தூங்க வைக்கிறாங்க. அப்போ அந்த பையனுக்கு தூக்கம் இல்லை அப்படிங்கிறது வியாதியாக வரவழைத்து கொண்ட விஷயம். தூக்கம் வருது, தூக்கத்தை ஓட்டிக்கிட்டு மொபைல் பார்க்குற பழக்கம். இப்போ 3 மாதம் இதை பண்ணால் என்ன ஆகும்? தூக்கம் வராது. நைட்டில் தூங்கலைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போய் கிளாஸில் உட்காந்தா, ஏசி கிளாஸ் வர உட்காந்தா எப்படி இருக்கும்? கண்ணை சொக்கிட்டு சொர்க்கம் போல தூக்கம் வரும் இல்லைங்களா? இதுதான் பிரச்சனை. இன்றைக்கு இந்த பையனுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள்ல குழந்தைகள் இன்றைக்கு தூக்கமின்மையால் போராடி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். இந்த போராட்டத்தை மாற்றி குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்த நம்ம என்ன செய்யணும்? பெஸ்ட் ரெமெடி, எஃபெக்டிவ் ரெமெடி எது தெரியுமா? சங்குப்பூ. பொதுவா ஊதா கலர் பூவா இருக்கும். இந்த ஊதா கலர் பூவை நம்ம ஊதா கலர் டீயே இப்ப சமீப காலத்துல இணையத்துல பிரபலமாயிட்டே வரதை நான் பார்க்கிறேன். செம்பருத்தி பூ டீ, வெட்டிவேர் டீ, அந்த மாதிரி டீக்கள்ல இப்ப சமீப காலத்துல பார்க்குறேன் இந்த சங்கு பூவுடைய டீ வந்து ரொம்ப பிரபலமாகிறது பார்க்குறேன். சங்கு பூவுடைய அந்த முக்கியமான குணங்கள்ல ஒன்று, ஸ்திரத்தன்மை இல்லாத மனநிலையை மாற்றி கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்றது தான் அதோடைய மிகப்பெரிய சக்தி. இன்றைக்கு குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்காங்க, தூக்கமின்மையோடு போராடுறாங்க, கான்சன்ட்ரேஷன் இல்லாம இருக்காங்க. ஏன் ஒரு 25 வயது இளைஞன் கூட வேலைக்கு போயிட்டு வந்து மொபைல்ல அடிக்ஷன் ஆயிட்டாரு, வீடியோ கேம் ஆடுறாரு, காலையில வேலைக்கு போறதுலே பிரச்சனை ஆகுது, பர்ஃபார்மன்ஸ் குறையுது, ஞாபக சக்தி இல்லை, ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல, லவ் ஃபெயிலியர் சார், ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல, தூக்கம் வரல. என்ன பண்ணலாம்? சங்குப்பூ டீ குடிக்கலாம். ஒரு 10 சங்குப்பூ எடுங்க, 300 மில்லி தண்ணீர்ல போடுங்க, ஸ்லிம்ல வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த சங்கு பூவுடைய டீல ஒரு ஸ்பூன் தேன் கலந்து இரவு படுக்கும்போது சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு தவறாம கொடுங்க. அம்மா பேச்சை கேட்கல, அப்பா பேச்சை கேட்கல, சொல்ற பேச்சை கேட்கறது இல்லை, படிக்கிறது இல்லை, அடம் பிடிக்கிறது, கலாட்டா பண்றது, நிறைய வீடியோ கேம், நிறைய மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்கு இந்த சங்கு பூ டீ கொடுங்க. பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் பண்ண முடியாது சார், சிம்பிள் ரெமெடி எனக்கு சொல்லுங்க. நிறைய முறை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். மானசா மாத்திரைகள். இரவு படுக்கும்போது 2 மாத்திரை, இரவு மட்டும் 2 மாத்திரை உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. குழந்தையை போல மன அழுத்தம் குறைந்து, மனம் சார்ந்த நோய்களற்ற சிரமம் குறைந்து, ஆரோக்கியமான தூக்கத்திற்கு சாப்பிடலாம். பட் என்னோட ஃபேவரட், த பெஸ்ட் ஃபேவரட் ஜாதிக்காவும் கசகசா கலவை தான். யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ண முடியலையோ, உடல் அளவுல மனநோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள், மன அழுத்தத்தோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு வேப்பிலையும் முருங்கைக்கீரை அந்த ஒரு டீயும் சிறந்த மருந்து. குழந்தைகளுக்கு, குழந்தைகள் போல ஏதோ ஒரு கேட்ஜெட்ஸ்க்கு அடிமையாகி தூக்கம் இல்லாம போராடி கொண்டிருப்பவர்களுக்கு சங்கு பூவுடைய டீ மிகச்சிறந்த மருந்து. இதை பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்தி முடிச்சுட்டு இதனால் உங்களுக்கு கிடைத்த நல்ல பலன்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. பட் இது எல்லாத்துக்கும் மேல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாரெல்லாம் தூக்க நோயோட போராடுறாங்களோ தவறாம இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ண முடியுமா பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.